இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை, அதாவது அமைச்சர் பொறுப்பை 35 வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும். அதை 2.5 வருஷத்துலேயே என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு 2.5 வருஷம் நல்லா செய்தார். உலக அளவில் நல்ல விருதுகள்லாம் வாங்கினார். ஆனாலும் இப்போ தந்தைகிட்ட விருது வாங்கணும் இல்லையா? தந்தைகிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும், தந்தை தாயை மதிக்கணும். அது சொன்னாலே அவருக்கு கோபம் வருது. அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் அலைவ் ஆர் வித் யூ. அதாவது தந்தை தாயை மதிக்கணும், அவங்க சொல்படி கேட்கணும், தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன், நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், பாட்டிலை தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? தருமபுரி சேலம் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. என்னை பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில் தான், தங்கும் விடுதியில் தான் பார்க்கணும், இப்படியெல்லாம் சொல்லலாமா? யார் ஆரம்பித்த கட்சி? தனி ஒரு மனிதனாக, சுயம்போன்னு சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதனாக 96,000 கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பட்ட பாடு சொல்லி மாளாது, அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மக்களுக்காக, நம்ம வன்னிய சமுதாய மக்களுக்காக, அது அல்லாமல் எல்லா 324 சமுதாயங்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சமுதாயங்களுக்கும் நான் பாடுபட்டு வருகிறேன். நான் முகநூலில் அல்லது ட்விட்டரில் நான் தொடர்ந்து போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையான அறிக்கைகளும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான அறிக்கை தான். இந்த மாதிரி யாரும் தமிழ்நாட்டில்